ஹலோ எஸ், வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய 50வது வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஆர்எஸ் ஸ்லாஷராக வந்திருக்கிற இன்னும் வைலன்ஸ் நேச்சருங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கியிருக்கிறவர் கிருஷ்ணாச்சுங்கிறவர். வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு குட்டியாக பார்த்துடலாம். என்ன கதை இதில்? கதைன்னா என்ன, ஒருத்தன் வந்து எப்பவும் போல எல்லா ஸ்லேஷர் மூவிக்கு உள்ள ஒரு டெம்ப்ளேட் தான். ஆமா, ஒருத்தன் வந்து 4-5 பேர் வந்து போறானுங்க, ஒரு ஜாலியா வந்து ஃபாரஸ்ட் சைடு வந்து போறானுங்க. அங்க போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு செயினை வந்து எடுத்துறானுங்க. ஒரு இதுல இருந்து ஒரு சமாதி ஒரு ஃபயர் டவர் கீழே தான் இருக்கு. அங்க போய் ஒரு லாக்கெட் அந்த செயின்ல வந்து எடுத்துறானுங்க. ஆமா, எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த லாக்கெட் எடுத்துனா உள்ள இருக்கிற ஒரு பாடி வந்து எந்திரிச்சு அப்படியே வருது. இதான் கதை. எல்லாத்தையும் கொண்டு வீசினதான் கதை. அதாவது எல்லா ஸ்லேஷர் படத்தையும் அதுதான், எல்லாத்துலயுமே ஒரே டெம்ப்ளேட் தான். ஆனா இதுல என்ன டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நம்ம பல ஸ்லேஷர் படம் பார்த்திருப்போம். இந்த ஃப்ரைடே தி 13th, ஸ்ட்ரீம், ஹாலோவீன், ஐ நோ வாட் லாஸ்ட் சம்மர், இந்த மாதிரி நிறைய ஸ்லேஷர் மூவிஸ் பார்த்திருப்போம். ஹாப்பி டெத் டே வரைக்கும், ஸ்க்ரீம் எல்லாம். ஆனா வந்து எல்லாத்துலயுமே ஒரு டெம்ப்ளேட் என்னன்னா, எல்லாமே அங்க போற அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். அவங்களோட பார்வையில தான் இருக்கும். அவங்களோட பார்வையில தான் ஒரு கில்லர் வருவான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கில்லரோட பார்வையில தான் மத்தவங்களாம். அவங்களோட கதையே கிடையாது. அவனை ஒருத்தன் காட்டுக்குள்ள வரானு அவனதான் சைட் ஆக்டர் மாதிரி இருக்கும், கொல்றவனதான் சைட் ஆக்டர் மாதிரி இருக்கும். இவனோட பெர்ஸ்பெக்டிவ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அந்த மாதிரிதான் வந்து நிறைய வந்து லாங் ஷாட். ஆமா, அது ஏகப்பட்டல ஃபர்ஸ்ட் அந்த எந்திரிச்சு வருவான், அதுவே பெரிய ஒரே டேக் நினைக்கிறாரு. எப்படி எங்கெல்லாம் போவான். அதாவது இவன் வந்து ஒரு என்னன்னா ஒரு ரீவிஷன் பண்ணியிருக்கான் ஸ்லேஷர் மூவியை. அதாவது என்னன்னா, ஒரு ஆர்ட்டுக்கும் அந்த ஆக்ஷன் கமர்ஷியலுக்கு இடையில இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் பீட் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த காடோட பயத்தை தான் காமிச்சிருக்கான். நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி நிறைய படம் பார்த்திருப்போம், ஃப்ரைடே தி 13th எல்லாம். இதுலயும் பட்டு கோரமான கொலையெல்லாம் இருக்கு, பயங்கரமா இருக்கு. சா படத்தையும் ஃபைனல் டெஸ்டினேஷன் இங்க சவால் ஒரு அளவுக்கு கொலைகள் இருக்கு. ஆனா வந்து இது வந்து ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி எடுத்திருக்கான். ஆர்ட் பிலிம் மீன்ஸ் என்னன்னா, அந்த ஒரு ஆர்ட் எடுத்திருக்கான். அதாவது கொலையை வந்து என்ஜாய் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த படம். இந்த காடோட பயத்தை காமிச்சிருக்கான். ஒரு காடுங்கிறது ஒரு பயத்தை காமிச்சிருக்கான் நமக்கு. அந்த சைலண்ட் மியூசிக்கே இல்ல, லைவ் சவுண்ட் நினைக்கிறேன். படத்துல நினைக்கிறேன் கிடையாது, பேக்ரவுண்ட் பிஜிஎமே இல்ல. அதான் நடந்து வரும்போது அந்த புல் சவுண்ட் எல்லாம் பயங்கரமா தான். அவன் ரொம்ப அப்படியே இதா இருக்கு, அப்படியே நமக்கு வந்து பயம் வருது பார்க்கும்போது. அதுல நிறைய வந்து அப்படியே இந்த ஒரு ஷாட் வச்சிருக்கான். அவன் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறதா வேலையா அவனுக்கு. மசத்தனமா கொண்டு வீசிட்டு இருக்கான் போய். இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஏன்னா எல்லா ஸ்லேஷர் படத்தையும் ஜாலியா இதுன்னு ஜாலியா இருக்கும். இதுல வந்து அதெல்லாம் கிடையாது. போய் வந்து வித்தியாசமா கொண்டு வீசுறான். எல்லாம் ஒரு லாக்கெட்டுக்கு வேண்டிதான். அது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்னோல எப்படி ஒரு காயின் எடுத்தோடனே அவங்களாம் உயிர் தருவாங்க நாஜி படைகள்லாம். அந்த மாதிரிதான் இதுவும். இந்த லாக்கெட் எடுத்துருவான். அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்ல, லைட்டா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா சொல்றதுக்கு வேண்டி அது வந்து என்னன்னா, அவன் சொல்லுவான் 10 வருஷம் முன்னாடியே இதே மாதிரிதான் வந்திருப்பான். கடைசியில வந்து அந்த பொம்பளை சொல்றது இதே மாதிரி ஒரு கரடியோடது ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு பீஸ்ட் தான். அதுதான் ஒரு சின்ன ஒரு கோல்ட் பிளட்டட் பீஸ்ட். ஒரு இதுவும் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு கில்ட்டே கிடையாது. அந்த மாதிரிதான் கொண்டு வீசுவான். இன்னொன்னு வந்து அவன் எப்பவும் போல வந்து ஃப்ரைடே தி 13th ஒரு இது போட்டிருப்பான் மாஸ்க். அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர்மேன் மாஸ்க் போட்டிருப்பான். அதுல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் லைட்டா எடுத்திருக்காங்க, லைட்டா இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க ஃப்ரைடே 13th இருந்து. எல்லாமே ஒரு மாஸ்க் போட்டு மறைக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவனோட ரூரல் ஏரியால இருக்கிற இண்டஸ்ட்ரியல் யூஎஸ்ஏ இது. அதாவது வந்து கொஞ்சம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற ஏரியா. இந்த மாதிரி அவுட்டர் தான் இது. கனடா இது ஆக்சுவலா வந்து கெனடியன் மூவி இது. இந்த வாண்டரியில அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கிற ஒரு லோக்கல் ஒரு மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கவங்க ஏரியால தான் எடுத்திருக்கான். அந்த இண்டஸ்ட்ரியிலும் ஒரு ஃபயர்மேனா இருந்திருக்கலாம் முதல்ல. அந்த மாதிரிதான் ஒரு சாதாரண ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குடும்பம் மாதிரி. எல்லாமே வந்து ஒரு கொண்டாட்டமே இல்லாம அப்படியே பயங்கரமா இன்டென்ஸா இருக்கு படம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் சீனு அந்த ஒரே ஷாட்ல எடுத்திருப்பாங்கல்ல, ஒரே டேக்ல. அது கரெக்டா அவனுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பானுங்க, அங்க பேசிட்டு இருப்பானுங்க. அங்க போறதுக்கும் அவனுக்கு பிரிஞ்சிருவான். அது பிளாக் காமெடி மாதிரி இருக்கு தெரியுமா? நேரா போவான்னு பார்த்தா இவன் விவரம் அந்த மைண்ட்ல இருக்கு. பின்னாடிதான் போய் பின்னாடி போய் அவன் லாக்கெட்டு தான் போய் பார்ப்பான். அதான் போய் பார்ப்பான். ஆமா, ஒரு டிபியூட் டைரக்டர் தான் நினைக்கிறேன். செமையா எடுத்திருக்கான். அப்படியா?
அப்படியா? ஆமா ஆமா, முதல் படம் தான். ஆஹா. அதாவது இந்த படம் வந்து நம்ம அந்த பழைய படங்கள் ஞாபகம் வந்தாலும் அதோட பாதிப்பே கிடையாது. நம்ம ஸ்லாஷர் படங்கள் அப்படித்தானே இருக்கும். எப்பவுமே வந்து வெஸ்டர்ன் படத்துல வந்து ரீவிஷன் வெஸ்டர்ன் ஒண்ணு எடுப்பாங்க. அதாவது வந்து அப்படியே மாத்துவாங்க. வெஸ்டர்ன் படத்துல வந்து இவனோட இதே மாத்தி ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்ட்டா எடுத்திருக்காங்க அந்த படம். அட்டகாசமா இருக்கு. அந்த காயின் பிரதர்ஸோட படம் கூட அந்த மாதிரி தான். காயின் பிரதர்ஸோட இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வந்து லைட்டா அந்த டேர்ன் அந்த இது இருக்கும். அந்த காயின் பிரதர்ஸோட தான் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோ கண்ட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரீவிஷனிஸ்ட் வெஸ்டர்ன். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான். அந்த யோகா சீனு, இது கொலைகள்லாம் மரண கொலை, யோகா சீனு வர்த்து கொலை மரண கொலை அந்த மாதிரிதான். எல்லாத்தையும் கொன்னு மசத்தனமா வீசுறான். எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. பயங்கரமா இருந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமா. என்ன ஒரு பயங்கரமான ஒரு இது போல மேக்கப்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா எடுத்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த லாங் அந்த கேமரா பின்னாடி போறது ரொம்ப ரிப்பீட்டடா வந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் அது போர் அடிச்ச மாதிரி லைட்டா இருந்த மாதிரி. போர் எதுவுமே அடிக்கல. ஸ்லோ மூவி இதெல்லாம் கிடையாது. மினிமல் மூவியா மினிமலா இருந்திருக்கான். அதாவது இருக்கிற பட்ஜெட்ல தான் வச்சு எடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு பிரமாண்டம் ஒரு அளவும் பண்ண வேண்டாம். கிடையாது. இருக்கிற காசு என்ன வேணா எடுக்கலாம். நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுதான் முக்கியம். போன படம் பார்த்த மாதிரி ஒண்ணு வந்து எடுத்திருந்தாங்க 600 கோடி 700 கோடிக்கு ஒரு இரும்பு கூடன. அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் கம்மி செலவு காட்டுல போய் சும்மா ஒரு 5-6 பேரை வந்து வச்சு எடுத்திருக்காம போற ஒரு பயங்கரமா. இந்த கடைசியில அந்த லேடி வரவங்க பாத்தீங்கன்னா அவங்க பழைய பேய் படங்கள் நடிச்சவங்க. அப்படியா? ஸ்லாஷர் படங்கள் நடிச்சவங்க. அதை வந்து கடைசியில அந்த பொம்பளை. ஆனா பையன் முடிச்சுட்டானுங்க. எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்க கரெக்டா. அந்த இது கண்டிப்பா செகண்ட் பார்ட் வரும். அது என்ன ஆகும்னு தெரியல. செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. இந்த ஷட்டர்ல வர எல்லா படமும் நல்லா இருக்கு. நல்லா பட்டை 4 மாதிரி ஷட்டரோடது வந்து முக்கியமான ஒரு மேட்டர். சரி, பாருங்க. ஓகே.